மயிலாப்பூர் தொகுதியில் முந்துவது யார்? மயிலாப்பூர் தொகுதியில் இந்த முறை 4 முனை போட்டி நிலவுகிறது. தமிழக சட்டப்பேரவை தொகுதிகளின் பட்டியலில் 25வது இடம் பெற்றுள்ளது மயிலாப்பூர் தொகுதி. இது சென்னை மாவட்டத்தின் கலாச்சார மற்றும் ரியல் எஸ்டேட் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கிய தொகுதி. தென் சென்னை மக்களவை தொகுதியின் கீழ் வருகிறது. சிவதலங்களில் முக்கிய கோயிலான கபாலீஸ்வரர் கோயில் இந்த தொகுதியில்தான் உள்ளது. அது மட்டுமல்லாமல் பிரசித்தி பெற்ற சாந்தோம் தேவாலயமும் இந்த தொகுதியில்தான் வருகிறது. உயர்தர அடுக்குமாடி குடியிருப்புகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் நிறைந்துள்ளன. இதனால் ரியல் எஸ்டேட் சந்தையில் அதிக தேவையுள்ள இடமாகவும் உள்ளது. இந்த தொகுதி சென்னை மாநகரின் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைக்கும் மைய புள்ளியாக செயல்படுகிறது. மேலும் ஏராளமான சாதாரண வீடுகளும் உள்ளன. மீனவ மக்களும் பிராமண சமூகத்தினரும் அதிகம் வசிக்கும் தொகுதியாக உள்ளது. பிற சமூகத்தினரும் கணிசமாக வசிக்கின்றனர். இந்த தொகுதியில் ஆண்கள் 93,017 பேர், பெண்கள் 1,01,691 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 23 பேர் என மொத்தம் 1,94,731 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த தொகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை, அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுதல் மற்றும் மந்தைவெளி, அபிராமபுரம் போன்ற பகுதிகளில் கழிவுநீர் அகற்றுதல் தொடர்பான நீண்டகால பிரச்சினைகள் நிலவுகின்றன. மேலும் மெட்ரோ ரயில் பணிகளால் போக்குவரத்து நெரிசலும் முக்கிய சவால்களாக உள்ளன. அதோடு பழமையான குடியிருப்பு பகுதிகளில் அடிப்படை உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் வெள்ள நீர் வடிகால் வசதி போன்ற நீண்டகால பிரச்சினைகளும் உள்ளன. இந்த தொகுதியில் தற்போதைய திமுக எம்எல்ஏவான வேலு மீண்டும் களம் காண்கிறார். அவர் அதே பகுதியை சேர்ந்தவர் என்பதாலும் மக்களோடு சகஜமாக பழகும் தன்மை கொண்டவர் என்பதாலும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் என்பதாலும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் உள்ளார். பாஜக சார்பில் அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் களம் காண்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றிக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளார். நாம் தமிழர் கட்சி சார்பில் அருண் போட்டியிடுகிறார். கோவை மாவட்டம் காலப்பட்டியை சேர்ந்தவர். மக்கள் முழு ஆதரவு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் மயிலாப்பூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தவேக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் வெங்கடரமணன் நிறுத்தப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பம்மலை சேர்ந்தவர். தமிழகத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் விஜயை முன்னிறுத்தி வெற்றி பெற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். இதுபோக தமிழக திராவிடர் கட்சி சார்பில் மூர்த்தி, சுயேட்சையாக விஜயகிருஷ்ணா என்பவரும் மயிலாப்பூர் தொகுதியில் களம் கண்டுள்ளனர். பிரச்சாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் களத்தில் முந்துவது யார் என்பது போக போக தெரியவரும்.